ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையல். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்காக பாஸ்தா செஞ்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பர் சுவையாக டேஸ்டியாக இருக்கும். நமக்கு ஒரு கப்பு பாஸ்தா இருந்தால் போதும். குழந்தைங்க ஈவினிங் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாஸ்தாவை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு மசாலா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஷ்மீரி மிளகாய் போட்டு ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பாஸ்தா நல்லா எண்ணெய் விட்டதுனால நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாக நல்லா வெந்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கணுங்க. பேஸ்ட்டை போட்டு கைவிடாமல் கிளறிட்டு இதில் சில்லி ஃப்ளக்ஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பீஸா போடுற ஆரிகன் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம வேக வச்சுருந்தா பாஸ்தாவை இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசி பாஸ்தா ரெடி.